மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க? நியாயமா நடந்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன். அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. எப்படி எடிட் பண்ணி கொடுக்கறாரு? ஜனநாயக ரீதியா நடத்துறோம், சமூக நீதியோட நடத்துறோம். அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க. ஒரு தேசிய சிந்தனையோட இருந்தவர் இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எனக்கு அந்த காப்பி இருந்தனா யாராவது எடுத்து கொடுங்க. நான் நிச்சயமாக சட்டப்பேரவையில வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பேசுறேன். ஏனென்றால் சட்டப்பேரவையில வாய்ப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டி இருக்கு. வாய்ப்பு வந்ததுன்னா ஏன்னா என்னோட இது பேசி முடிச்சுட்டேன். அடுத்த வாய்ப்பு வந்தா நிச்சயமா நான் பேசுறேன். ஆமாங்க, நான் பேசும்போது மட்டும், அதாவது நான் சட்டப்பேரவையில ஒரு நாள் சொல்லணும்னு இருக்கேன். இது மீடியாக்கள் இருக்கிறதால நான் சொல்றேன். சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்றோங்கிறாங்க. 110 விதியின் கீழே வரும்போது நேரடி ஒளிபரப்பு நாங்க பண்றோங்கிறாங்க. சில சமயம் பண்றது இல்ல. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் பேரவை தலைவர் முன்னால வச்சேன். நியாயமா நடந்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதனால அது மட்டும் இல்லைங்க, நாங்க பேசின வீடியோ, இந்த தொகுதிக்காக நான் பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன். அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து 10 விஷயம் பேசுறேன், அதுக்கு வந்து மந்திரிங்க பதில் சொல்றாங்க அப்படின்னா வீடியோ எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க? நான் எந்திரிச்சு நிக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதில் பேசுற வீடியோவை கூட்டு இதாம வீடியோன்னு கொடுக்குறாங்க. நான் இன்னும் கூட கேட்டேன், உங்களுக்கு எதிராக கருத்து ஏதாவது நான் சொல்லலாம் கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. எப்படி எடிட் பண்ணி கொடுக்கறாரு? நாங்க பேசுறது இதை நான் மட்டும் சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜனநாயக ரீதியா நடத்துறோம், சமூக நீதியோட நடத்துறோம். அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க.